கீதா, ஒரு பொண்ணுக்கு மனசும் பார்வையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்களே, அது இந்த அர்த்தத்துல சொல்லலமா? போய் என் புக்கு நிறைய இந்த பக்கம். ஆமா, இப்ப எல்லாரையும் கவர்றாரு. இவர் யாரு? இந்த ஊர் பெரிய பாங்கரோட ஒரே பிள்ளை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. விவசாய மேல் படிப்புக்காக ஜப்பானுக்கு போனவரை அங்க குங்கு கராத்தெல்லாம் கத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா ஜாதகத்தையே சொல்லிடுவ போல இருக்கு. இல்லடி, தம்பி தம்பி, என்னது வைக்க பொண்ணு என்ன பார்த்து ஒரு பொண்ணு பிளைங் கிஸ் கொடுக்குதுனே. பிளைன் கிஸ்னா பறக்கிற முத்தம்னே. உங்களை பார்த்து பறக்கிற முத்தம் கொடுத்தாரா? நான் இருக்கிறது பாக்குற போல இருக்கு. அவ எங்க இருக்கிறா? அங்க பாருங்க. எங்க தம்பி நாய் தான் குலைக்குது, ஒரு தெரியுமா காணோம்? ஐயோ, கண்ணாடி போடுறதுக்குள்ளயும் ஆளே போயிட்டா. சரி, அதை விடுங்க தம்பி. அடுத்தாப்புல அந்த பொண்ணை காமிங்க, நடக்கிற கதையை பாருங்க. தம்பி, இப்ப புதுசா ஒரு கதை உருவாயிருக்குது, கவனிங்க. புது கதையா? ஆமா. யார் எழுதுற? உங்க மாமா. மாமாவா? வேற யாரு? தம்பி, நீங்க பொறுப்பு இல்லாம இங்க விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? அதனால உங்களை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு உங்க அப்பா காதல உங்க மாமா போதிக்கிட்டே இருக்கிறார். இந்த விஷயத்த உங்க அம்மா உங்க காதல போட சொன்னாங்க.